நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் ராகிங்கை தட்டி கேட்ட துணை விடுதி காப்பாளரின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, விவரங்கள். நிச்சயமாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி செயல்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கல்லூரி செயல்பட்டு வரும் நிலையில இந்த கல்லூரியில 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு 1ஆம் ஆண்டு மாணவர்கள் ஏதோ பர்த்டே பார்ட்டி கொண்டாடியதாக தெரிகிறது. இந்த சூழல்ல 4ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு மாணவர்களை ராக்கிங் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலை முழுமையாக அந்த கல்லூரி நிர்வாகம் ஒத்துக்கொள்ளாத சூழல்ல இந்த ராக்கிங் கொடுமை அப்படிங்கிறது கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நீடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில நேற்றைக்கு மாலையில அவர்கள் அங்கே இருந்த விடுதி வார்டன், துணை வார்டனாக இருக்கக்கூடிய டாக்டர் கண்ணன் பாபுடைய காரை அடித்து நொறுக்கியதாக தெரிகிறது. அது காரின் முன்பக்க கண்ணாடி உடைந்திருக்கிறது. இது தொடர்பாக இன்று காலையில மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மருத்துவர் ரேவதி பாலன் விசாரணை நடத்தி இருக்கிறார். 2 மாணவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது குறித்து மருத்துவர் கண்ணன் பாபு புகாரின் அடிப்படையில அந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்துல வழக்கு செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வழக்கு பதிவு செய்யப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கிறது. மருத்துவ மாணவர்களுடைய மோதல் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு பிறகே தற்போது மருத்துவக் கல்லூரி இயக்குநருடைய வழிகாட்டுதலின் பேர்ல தற்போது வழக்கு பதிவு செய்வதற்காக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.